ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். தினம் வீட்டில் அறுவடை நடந்துகிட்டே இருந்தாலும் அறுவடை வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தான். இன்னைக்கு சாயங்கால நேரத்துல தான் அறுவடை பண்றோம். அதனால கடகடா அறுவடையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா கொசுக்கடி அதிகமாயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு தக்காளி செடியை காய்க்க ஆரம்பிச்சதுல இருந்து தூக்கி பிடிச்சு கட்டாம விட்டு அப்படியே கொத்தா நம்ம ஏதோ பறிச்சு போட்ட காய்கள் மாதிரி மொத்தமா தொங்குது பாருங்க. 2 கொத்தா ஒன்னா தொங்கிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுல இது எல்லாமே நாட்டு ரகம்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு. இது செங்காயா இருந்தாலுமே தொடும்போதே தெரியுது இது நாட்டு தக்காளின்னு. சூப்பரான ஒரு ரகம். இப்ப நம்ம அவரைப்பந்தல்ல இருந்து அவரைக்காய் பறிக்க போறோம். பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நேரம் பறிச்சாலும் காய்களை முழுசா பறிக்க முடியறது இல்ல. டயர்ட் ஆயிட்டு மீதி அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டு போற அளவுக்கு நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பந்தலுக்கு மேல இருந்து பந்தலோட அடியில அவரைக்கொடி தண்டு பகுதி வரைக்கும் நிறைய காய்கள் இருக்கு. பாருங்க எவ்வளவு கீழே கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு. அது போக பக்கத்துல இருக்க கேட்டு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த கங்க அரளின்னு சொல்லுவாங்க, அந்த செடி வரைக்கும் இந்த கொடிகள் போயிருக்கு. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு புங்க மரம் தெரியும். அந்த புங்க மரத்தோட உச்சி கிளை வரைக்கும் இந்த கொடிகள் போயிருக்கு. மேல இருக்கக்கூடிய காய்கள் எல்லாம் பறிக்கவே முடியல. அது எல்லாமே விதைக்காய் தான். விதைகள் ரெடியானது சொல்றேன். இது ஒரு சூப்பரான நாட்டு ரகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு ஒரு 2 செடி தான் இங்க நடவு பண்ணிருந்தேன். எவ்வளவு கொடிகள் பக்க கிளை விட்டு எவ்வளவு செழுமையா வளர்ந்துருக்கு பாருங்க. இதை நடவு பண்ணதையும் நான் வீடியோவா போட்டிருக்கேன். எந்த மெத்தட்ல நடவு பண்ணா இந்த அளவுக்கு செழுமையா அறுவடை எடுக்கலாம், நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அவரைக்காயை அறுவடை பண்ணிட்டு மொத்தமா லாஸ்ட்ல வச்சு காமிக்கிறேன். அடுத்ததா செரி தக்காளி அறுவடை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தா கீழவே படர்ந்துருக்கு. இதுக்கு நான் சப்போர்ட் கூட வச்சு எது குச்சி கூட வச்சு கட்டல. இதை ஃபுல்லா நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். கீழே இருக்க செரி தக்காளிக்கு அப்புறம் இங்க பந்தல்ல இருக்கக்கூடிய செரி தக்காளி, அதோட கொடி தக்காளியும் இப்பதான் அறுவடையே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கையோட பூக்களையும் இங்க இருந்து பறிச்சுட்டு போயிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் ரோஸ் எவ்வளவு அழகா கொத்து கொத்தா நிறைய பூக்கள் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதுக்கு உரத்தை பத்தி எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோல நான் சொல்லியிருக்கேன் என்ன உரம் கொடுத்தேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா செடி அவரையிலே பட்டை அவரை, நிறைய காய்கள் ரொம்ப செழுமையா சூப்பரா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு செடி அவரை செடியில இருந்து ஒரு சாம்பாருக்கு தேவையான காய் பறிச்சிருக்கோம். கொடி அவரை வளர்க்க முடியலனாலும் இந்த மாதிரி செடி ரகங்களையாவது முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அவ்வளவா அதிகமான இடம் தேவைப்படாது. ஒரு சின்ன க்ரோ பேக்ல கூட வளர்க்க முடியும். அடுத்ததான் நம்ம ராம் சீதா பறிக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 ராம் சீதா பழங்கள் அறுவடை பண்ணிருக்கோம். அறுவடையில அடுத்ததா அத்தி பழம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பழம் பழுத்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஆட்டு கொம்பு காவலி கிழங்கெல்லாம் விழுந்து கிடக்குது. அதையும் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில ஹைலைட்டு இந்த தக்காளி செடி தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் அறுவடை. பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்கள். இதை நான் ஆரம்பத்துல செடிகள் நாத்து விடும் போது இது நாட்டு தக்காளின்னு நினைச்சுதான் நாத்து விட்டு இருந்தோம். செடிகளும் பார்க்க அப்படிதான் தெரிஞ்சது. ஆனா வளரும் போதுதான் இந்த தக்காளி ரகம்னு தெரிஞ்சது. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படியே கொத்தா பறிக்க போறேன். அறுவடை முடிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு காய்கள் இருக்குன்னு. இன்னும் அந்த சைட்லயும் இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு செடி. தக்காளி அறுவடைக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம என்ன அறுவடை பண்ண போறோம்னா கத்திரிக்காயும் இந்த லாங் பீன்ஸும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொத்துல எத்தனை காய்கள் அப்படியே சுருண்டு இருந்தது. இப்பதான் எடுத்து விட்டேன். இதை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஒரு பிஞ்சு இருக்கு, அதை மட்டும் விட்டுட்டு மீதி அறுவடை பண்ணிக்குவோம். ஒரு விதைக்காய் நல்லா காஞ்சிருச்சு, இதையும் அறுவடை பண்ணிக்குவோம். அடுத்ததா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப சூப்பரா நல்ல பெரிய சைஸ்ல அழகா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அறுவடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோணல் மானலா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா காய் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க இந்த மாதிரிதான், இதை விடவும் இன்னும் மோசமா கோணலா இருந்தது. இப்ப இந்த காய் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு. அடுத்ததா மணப்பாறை கத்திரி ஃப்ரெண்ட்ஸ். செடி பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சுருண்டு போய் இலையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் காய்கள் நல்லாவே காய்ச்சிருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல அறுவடை பண்ணும். இப்ப ஒரு காய் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா லைபீரியா தக்காளி. பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சாயங்கால நேரம் இருட்டி போனாலும் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்தது இங்க நாட்டு தக்காளி. இது தரையோட இருக்கிறதால கொஞ்சம் இது நல்லா கனிஞ்சுதான் இருக்கு. இது அறுவடை பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா சப்போட்டா. சில காய்கள் இது கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் இருக்கு காய்கள். நல்லா செடி கொஞ்சம் கவனிச்சோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்பவே லேசா அமுங்குது, நல்லா முத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இதுல காய்ச்ச காய்கள் எல்லாமே அணில் தான் சாப்பிட்டுருக்கு. இப்பதான் 1-2 நான் பறிச்சிட்டு இருக்கேன். பாருங்க மேக்சிமம் இந்த சைஸ் தான் வருது. இதுக்கு மேல இன்னும் பெருசாகல. கொஞ்சம் வளர வளர சைஸ் பெருசாகுமா என்னன்னு தெரியல. டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு இதனுடைய காய்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா வரி கத்திரி. ரொம்ப பிஞ்சு தான்.
பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. அடுத்ததா இன்னொரு கத்திரி ரகம். இது வந்து இந்த தடவை நம்ம தோட்டத்துக்கு புதுசு. இது வந்து முள்ளு கத்திரின்னு நினைக்கிறேன். லேசா எங்க பார்த்தாலும் செடியில முள்ளு இருக்கு. கை வைக்கும் போது அங்கங்க குத்துது. லேசா முள்ளு இருக்கு. அடுத்ததா கிரீன் லாங் பீன்ஸோட விதைக்காய். இது நம்ம விட்டோம்னா அணிலோ குருவியோ எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுது. அடுத்ததா சில அறுவடைகள்ல நம்ம ஏர் போட்டுட்டு அறுவடை பண்ணுவோம். எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நல்லா காய்கள் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா இந்த பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்னுடைய கலரே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இப்பதான் கத்திரி செடியெல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இந்த பச்சை மிளகாய் செடியை பாருங்களேன், எவ்வளவு சின்ன செடி, எவ்வளவு காய்கள் இருக்கு பாருங்க. இந்த டைம்ல இதுல ஒரு 20 காய் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கமா எவ்வளவு காய்கள் தொங்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா ஊதா வழுதுணை பாருங்க. இந்த செடியிலயும் அவ்வளோ காய்கள் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இதுவுமே ஒரு முள்ளு ரகம் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முள்ளு குத்துது. காம்பல் எல்லாம் முள்ளு இருக்கு. இதை பாருங்க நல்லா தெரியுது பாருங்க. இலைகள் எல்லாம் முள்ளு தெரியுது பாருங்க. அடுத்ததா கொஞ்சம் மல்பெரி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நம்மளோட மல்பெரி செடி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இதை ப்ரூன் பண்ணி விடல. இதுக்கு கொஞ்சம் உரம் மட்டும் வச்சு விட்டு இருந்தேன். அதோட ரிசல்ட் தான் நினைக்கிறேன் இது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அறுவடை ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. பாருங்க தக்காளியிலே எத்தனை ரகங்கள் இருக்கு பாருங்க. இது ஒரு டைப் தக்காளி. இதுலயே இது குண்டா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இருக்கு. அதுலயே நாட்டு தக்காளிலயும் நிறைய ரகங்கள் அறுவடை பண்ணிருக்கோம். இது வந்து லைபீரியா தக்காளி, இதுல கொடி தக்காளி, செரி டொமேட்டோ, இது வந்து ஜாம் தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த ரகம்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கு பாருங்க முனையில. இந்த வெரைட்டி சூப்பரா நிறைய காய்கள் அறுவடை பண்ணிருக்கோம். அடுத்ததா பழங்கள்ல பாத்தீங்கன்னா ராம் சீதா, இங்க பாருங்க சந்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு மல்பெரி, அதோட அத்தி, சப்போட்டா. கத்திரிக்காயிலயும் ஒரு 3-4 ரகம் அறுவடை பண்ணிருக்கோம். 5 ரகம் நினைக்கிறேன். மணப்பாறை கத்திரி, ஊதா வழுதுணை, இது ஒரு நீட்டு கத்திரி ரகம். அடுத்ததா பிளாக் பியூட்டி, ஒரு வரி கத்திரி. அதோட லாங் பீன்ஸ்லயும் ஒரு 2 ரகம் அறுவடை பண்ணிருக்கோம். ஒரு வெரைட்டி வந்து கிரீன்ல வந்து விதையும், ரெட் லாங் பீன்ஸ்ல கொஞ்சம் காய்களும், அதோட செடி அவரை. அடுத்ததா கொடி கோழி அவரை. இவ்வளோ காய்கள் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னைக்கான அறுவடை ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. இதோட கொஞ்சம் பூக்கள் இருக்கு பாருங்க. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.